Assalamu alaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்லேருந்து கிளம்பிட்டோம். 1 வீக் இருந்ததுனால கிளம்பும்போது ரொம்ப சேடாக ஃபீல் ஆச்சு. இன்னும் 2 நாள் இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அம்மா. போனதும் சமைக்க முடியாதுல்ல. கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா போய் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கிளம்பியிருந்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து குழந்தைங்களோட ஹஸ்பண்ட் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். The next day. மண்டே ஃபுல்லாகவும் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. வந்ததும் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அந்த டே ஃபுல்லாக எனக்கு வந்து வீடியோவும் எடுக்க முடியல, எதுவும் குக் பண்ணலை. ஸோ டியூஸ்டேலேருந்து தான் நான் வந்து மார்னிங் ரொட்டீன் டெய்லி ரொட்டீன் நம்மளோடது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் டீ காஃபிலாம் குடித்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் பேக் பண்ணுற வேலை தான் நமக்கு. ஸோ அவுட்டிங் விலாக்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுக்க முடியும். இப்போ நம்ம டெய்லி ரொட்டீன் தான் பார்ப்போம். லன்ச்சுக்கு நான் வந்து கீ ரைஸ் மாதிரியே எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் கிச்சடி செய்வோம். பட்டாணியெல்லாம் சேர்த்து, இப்போ பட்டாணி சீசன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு கிச்சடி செஞ்சிட்ருக்கேன். அடுப்பில் வந்து சட்டி வச்சுக்கோங்க, சாதம் செய்கிறது. அதில் இல்லைன்னா பாட் கூட வச்சுக்கலாம், பிரியாணி பாட்டு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம், பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இது நான் கொடுத்துருக்க மெஷரிங் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கான மெஷரிங். ஆக்சுவலி மண்டே போய் தான் இதை சமைக்கணும் அப்படின்றதுனால தான் அம்மா வந்து அனுப்பும்போதே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த திங்ஸ் எல்லாம். பட்டாணி அப்புறம் இறாலாம் க்ளீன் பண்ணி அந்த டே என்னால் சமைக்க முடியல. பட் இந்த டே எனக்கு டியூஸ்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க இந்த பட்டாணி சேர்த்துக்கணும். கூடவே காரத்துக்கு கார மிளகா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயே மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பச்சை பட்டாணி வச்சு கூட செய்வாங்க, அதுவும் இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, கரம் மசாலா எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்காக இருக்கிறத வச்சே நான் வந்து சமைச்சிட்டேன். பட் சூப்பராக இருந்துச்சு மாஷால்லா. எதுவுமே இதில் இல்லாத மாதிரியே தெரியல, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா வந்து பாயில் ஆகணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி வற்றதுக்கப்புறம் நம்ம வந்து தம்க்கு போட்டுடலாம். அவ்வளோதான். குக்கரில் செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். பட் வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கர் ரைஸ் வந்து ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும், கெட்டியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட். அதனால தான் லஞ்ச் பேக் பண்ணும்போது மட்டும் நான் வந்து குக்கரில் சாதம் வைக்க மாட்டேன். உடனே செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா அப்போ தான் நான் குக்கரில் வைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் தம்க்கு போட்டிருந்தேன். கீழே வந்து பழைய தோசைக்கல் தான் வச்சுருந்தேன். பிகாஸ் என்னோடய சட்டி பார்த்திங்கன்னா கீழே அடி கனமாக இருக்காது, அதுக்காக. ஒரு வேளை உங்களுடைய பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம்னா நீங்கள் கீழே தவா வைக்க தேவையில்லை. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா தம் ஆயிரும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தவா கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து தம் ஆயிரும். இந்த சைடு வந்து எறா தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி எறா தொக்கு நான் வந்து இதுவும் பட்டாணி சேர்த்து தான் போட்டிருந்தேன். பட் வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஆல்ரெடி வந்து 8 o'clock அவங்க ஸ்கூலுக்கு போகணும். இப்போவே 8:10 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து கவர் பண்ணலை. எறா தொக்கும் ரெடி ஆகிடுச்சு, விசில் போட வச்சாச்சு. ஸோ ரொம்ப டைம் ஆச்சு. சீக்கிரமாக வந்து சமைச்சிட்ருந்தேன். டைம் அவங்க 8 o'clock தான் போகணும். 8:15 வேறு ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து எறா தொக்கும் எடுக்கலை. பட் இந்த பட்டாணி போட்டு வச்ச எறா தொக்கு பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த பட்டாணி பேர் எனக்கு தெரியல, நான் பார்த்துக்கு பட்டாணின்னு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. குழந்தைங்களுக்கு நாளைக்கு தான் ஸ்கூலு. ஸோ இன்றைக்கி அவங்க நல்லா ஜாலியாக இந்த டிவி பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க.
கூடவே நானும் கொஞ்சம் வீட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். பிகாஸ் இந்த குட்டி குட்டி ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, இது 1 மணி நேரமா நான் உட்காந்து உரிச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவசரத்தில சமைக்கணும் அப்படின்னா, வெங்காயம் உரிக்கவே டைம் ஆயிரும். அதனால இப்போவே உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு லன்ச்சு. ஏறாவும் நல்லா வந்து மேஷ் ஆயிடுச்சு சூப்பரா. அண்ட் பட்டாணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேஷ் இல்லாம நல்லா சாப்பிட்ற மாரி இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் போல ஒரு 6 மணி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஹெல்த்தியா குடுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு கோதுமை மாவு, ராகி மாவு வச்சு ஒரு பேன் கேக் தான் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இதோட 2, 3வது வாட்டி குடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக நான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கோதுமை மாவு, ராகி மாவு குழந்தைங்க அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு கொடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 2 சிட்டிகை சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து இன்மிடலில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு உருக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சாஃப்டான பட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டைம்லேயும் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் இருக்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சிரும். நீங்கள் ஃபஸ்ட்டுலேயே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த பேன் கேக் வந்து மார்னிங் டயத்தில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பட் வந்து நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கருப்பட்டி, ப்ரௌன் சுகர், வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பேட்டர் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பட்டர் சேர்த்ததுனால. இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா சூப்பராக வரும். அப்படி இல்லைன்னா தோசை கல்லில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் கப் வச்சுக்கோங்க. அதே கப்பில் அளந்து வெறும் நீங்கள் வந்து போர் பண்ணிக்கோங்க. அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஒரு வேளை தோசை மாதிரி போட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் தோசை எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வெந்துடும். அப்புறம் அனதர் பக்கம் நீங்கள் திருப்பி போட்டு அதையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடும். அவ்வளோ பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை, இது ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதை விட பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகி சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறதுனால சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு வந்து அது பழகிரும். அண்ட் ரொம்ப இனிப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு இனிப்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பீனட் பட்டர் கூட வந்து ஹெல்த்தியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜாம் அந்த அளவுக்கு ஹெல்தி இல்லை தான். பட் நீங்கள் வந்து பீனட் பட்டர், ஹனி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இப்போ நடுவுலேருந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த டே இப்படி தான் எனக்கு போச்சு. இதே மாதிரி வேறு ஒரு விலாகில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.